அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஜூன் 10 புதன்கிழமை, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுடைய கடைசி நாள். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி டெய்லி அட்டண்டன்ஸை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை அட்டண்டன்ஸை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் ஒரு கொஸ்டின்ஸு நம்ம பார்த்துடலாம். ஸோ மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது? மோட்டிவேஷன் நம்ம சொல்கிறது எல்லாமே மோட்டிவேஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு புதுசாக சொல்கிறது எதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? உங்கள் குடும்பத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் நீங்கள் உழைக்கிறீங்க, ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போய்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட், இல்லத்தரசிகள். ஸோ இவங்க எல்லாமே குடும்பத்துக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்காகவும் நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். குடும்பத்துக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், இதெல்லாம் தாண்டி உங்களுக்காக, உங்களுடைய அடையாளத்துக்காக, உங்களுடைய ஒரு கனவுக்காக, உங்களுடைய ஒரு சின்ன ஆசைக்காக, அதுக்காகவும் உங்களுடைய உழைப்பை தனியாக கொடுங்க. நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரும், சார் நான் வீட்லேயும் ஒர்க் பண்ணுறேன், எல்லா வேலையும் வீட்டில் நான் தான் செய்கிறேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் நான் படிக்கும்போது என்னால் படிக்க முடியாமல் போகுது சார் அப்படிங்கும்போது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே இது தான். இந்த டிஎன்பிசி நம்ம படிக்கிறோம், இந்த டிஎன்பிசியில் நம்ம டச்சில் இருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு சின்னதாக ஏதோ நமக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். அது வெற்றி எவ்வளோ சீக்கிரம் வருங்கிறது தெரியாது, ஆனால் வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வரும். பட் ஒரு நாள் நமக்கு அந்த வெற்றி நம்ம தொற்றுவோம். ஒரு நாள் நமக்கு ஒரு லைஃப்பில் நமக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக கடவுள் அமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த டிஎன்பிசியை நம்ம ஒரு டச்சில் வச்சுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு நிம்மதியை கொடுக்கும், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு நிம்மதியை கொடுக்கும், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். நம்ம சும்மா மிஷின் மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டு வேலை செய்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி மடித்து வைக்கிறது, ஈவினிங் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றது, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறது, வீட்டு சேலை செய்கிறது, திரும்ப தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு வர்றது, மிஷின் மாதிரி இருக்கிற இந்த லைஃபுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்காகவும், நம்மளுடைய அடையாளத்துக்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும், குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நான் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய முயற்சி நான் கொடுத்துட்ருக்கேன். அதை நோக்கி என்னுடைய பயணம் சின்னதாக இருந்தால் கூட நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. எவ்வளோ பேர் பாருங்கள், டிஎன்பிசி நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலான்ட்டு போகவே மாட்டாங்க. அப்பப்போ வீடியோ பார்ப்பாங்க. ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தா பார்த்தீங்கன்னா, நான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மோட்டிவேஷன் பார்த்தா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு, ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்க. பட் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிம்பிள் மாதிரி ஒரு எமோஜி போடுவாங்க. ஸோ அந்த எமோஜிக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கண்ணீர் வர மாதிரி ஒரு எமோஜி மட்டும் தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே உங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதிங்கிறத தாண்டி ஒரு சந்தோஷம் ஓரமாக ஒரு இடத்துல இருக்குல்ல. வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வீட்டில் பிரச்சனை, ஹெல்த் வைஸ் பிரச்சனை, வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது கூட இந்த டிஎன்பிசிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா இதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எனக்கு கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ வரைக்கும் படிச்சுட்ருக்கீங்க.
கரெக்டாக? அந்த நம்பிக்கை, அந்த ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சியோடவே தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கூடிய சீக்கிரம் மாற்றி அமைச்சு கொடுக்கும். அது வரக்கூடிய தேர்வுலேயே அது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த விடிகாலத்தில் இருந்துச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அதை பண்ணுறீங்கள்ல, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை தேடி வரும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நம்பி தொடர்ந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நம்பிக்கையோடு கொடுங்க. வேறு இன்னும் வேணாம். உங்களோட பெஸ்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க, போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான். ஸோ இங்கே பாருங்கள், சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. அதாவது கரெக்டாக எது பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிக்கல் நம்பர் 226 அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆர்டிக்கல் நம்பர் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆர்டிக்கல் நம்பர் 40 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மூணாவது. நாலாவது வந்து ஆர்டிக்கல் நம்பர் 51A அரசு நெறிமுறை கோட்பாடை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 1, 2, 3, 4ல் எது வந்து சரியாக பொருந்தலை அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ 1, 3 சரியாக பொருந்தில்லை, அதாவது அந்த ஆர்டிக்கலுக்கு அது இல்லை அப்படின்னா அப்போ ஆப்ஷன் ஏ சொல்லலாம். இல்லை 2, 3 சரியாக இல்லைன்னா ஆப்ஷன் சி. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி எது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளியராக? இப்போ ஆர்டிக்கல் 40ங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னா தப்பு அப்படின்னா அப்போ ஆர்டிக்கல் 40னா என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். அடிப்படை உரிமைக்கான ஆர்டிக்கல் என்னங்கிறது மென்ஷன் பண்ணணும். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி கரெக்டான ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய தகவலை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். தனித்தனியாக பண்ணாலும் சரி, செப்பரேட்டாக பண்ணாலும் சரி, ஒரே கமெண்ட்டாக பண்ணாலும் சரி. ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. அவ்வளோதான். இன்றைக்கான லைவ் வந்து முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக நமக்காக நம்ம கனவுக்காக நான் ஓடுறதில் ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அந்த மாதிரி உணர்வு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் கேட்ட இந்த கேள்விக்கான பாலிட்டி, இந்த கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தப்பான இதுக்கு எது கரெக்ட் ஆன்சருங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ மற்ற ஸ்டூடெண்ட் போடுற கமெண்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட மற்ற பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ. இன்றைக்கி என்னென்ன லைவ் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் டெஸ்ட்டு OMR டெஸ்ட் எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ பதிவு நான் கொடுப்பேன். சரிங்களா? மிக்க நன்றி.